சென்னை பட்டினப்பாக்கம் கட்டிட விபத்தில் இறந்தவர் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செலினா. வணக்கம் செலினா, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் திட்ட பகுதியில் 4/12/2024 அன்று ஏற்பட்ட கட்டிட விபத்தில் இயற்கை எழுதிய சைதை குலாப் அவர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படுவதாக தற்பொழுது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றிருந்த புயல் மழை பாதிப்பு காரணமாக ஏற்பட்ட உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதையும் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்து சிதிலமடைந்த குடியிருப்புகளை காலி செய்து தரும் பட்சத்தில் பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு வீட்டு வசதி வாரியத்தில் புதிய குடியிருப்புகளை கட்டி தருவதற்காக ஆணை என்பது வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல இப்படிப்பட்ட காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு 24,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த பகுதியில் முழுமையாக சேதமடைந்திருக்கக்கூடிய வீடுகளை பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து காலி செய்து கொடுத்தால் புதிய வீடுகள் கட்டித்தரப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்றும் இப்படியான காலகட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு 24,000 கருணை தொகையாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செலினா.